ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம காயத்ரி என்ன பண்றாங்கன்னா, ரகுவ கூப்பிட்டு கேட்குறாங்க. "எதா இருந்தாலும் உண்மைய சொல்லுங்க. குழந்தை யாரோடது?" அப்படின்னு கேட்குறாங்க. "எப்பா கண்டிப்பா இது என்னோட குழந்தை இல்ல. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உண்மைய நீங்களா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. சப்போஸ் நான் கண்டுபிடிச்சுட்டா தப்பா போயிரும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவரு கான்ஃபிடென்ட்டா, "இல்ல கண்டிப்பா என் குழந்தை இல்லம்மா." அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஐஸ்வர்யா, நம்ம மகா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாட்ட அதாவது இந்த குழந்தைக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ கேளு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன சொல்றேன்னா, குழந்தைட்ட நீ கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கிறத குறைச்சுக்க. காரணம் என்னன்னு கேட்டேன்னா, குழந்தை நம்மது இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே குழந்தைய நம்ம வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும்போது, அவங்ககிட்ட இருந்து அந்த குழந்தை போகாது. நம்ம கூட பாசமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால தான் இப்பயே கொஞ்சம் நம்ம லிமிட்டா பழகிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. மகாவும் சரிங்க கண்டிப்பா அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா, நம்ம கௌதம, குழந்தை 3 பேரும் ஜாலியா விளையாடி பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஜூஸ் கேட்கறாங்க சித்ரா தேவிட்ட நம்ம ஐஸ்வர்யா. அவங்களுக்கு கோவம் வந்துருது. எப்படி இருந்தாலும் நீ வந்து எனக்கு இந்த வேலைய நீ வாங்கலன்னு அவங்க எப்பயும் போல பழையபடி 2 ஜூஸையும் வாங்கிட்டு வந்து தரையில கொட்டி விட்டு, ஐஸ்வர்யா விழுக வைக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க. அத பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாரும் முன்னாடியும் இத போட்டு உண்மைய உடைச்சிடுறாங்க. பாட்டி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருமே வந்து வைக்கிறாங்க ஐஸ்வர்யாவ. நீ அதாவது சித்ரா தேவிய நீ திருந்தவே மாட்டியா? அப்படின்ற மாரி எல்லாரும் சத்தம் போடுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, எனக்கு இந்த புடிச்சார்ல அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட வந்து அவர் வீட்டுக்காரர பத்தி அறிமுகப்படுத்தி வைக்குது. இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா, "குழந்தை ரொம்ப பாசமா பிரியமா இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த பாசம் என்னை விட்டு போகாது. ஆனா ஒருவேளை இது கௌதமோட குழந்தையா இருந்தா என்ன பண்றது?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "அந்த குழந்தைய நான் விட்டுருவேன். ஆனா கௌதம உண்டிலன் பண்ணிருவேன்." அப்படின்ட்டு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தை யாரோடதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு